சரிங்க. இதுவரைக்கும் போட்ட ஐடியாலயே இது பெருசா இல்ல. பட் ஒரு 2, 3 ப்ராப்ளம் மட்டும் வேற மாரி போட வேணும். இன்னைக்கு ஒரு 4, 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கலாம். அ நான் எஸ் எப்படி சார். ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னா, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்வ் த ஈக்குவேஷன் சொல்றான். அவன் என்ன ஒரு மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த மெத்தட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும். இல்லைன்னா நம்ம டைரக்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியஸ் இல்ல. சரி டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? sin squared x minus 5 sin x plus 4 equal to 0. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது 3 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? Square x minus தெரியலைங்க சார். ஓகே, ஒன்றும் இல்லை மகனே. இது எப்படி எழுதலாம்? sin x whole square minus Whole 5 square minus 5 sin x plus 4 equal to 0. let y equal to sin x. Sin x. அப்ப என்ன கிடைக்கும்? Y square minus 5 into y plus 4 equal to 0. இது எப்படி பண்ணுங்க? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணா 4 Yes sir. 4 minus 5 கரெக்ட்டா? minus 4 minus 1. Yes sir. அப்ப என்னாச்சு? y minus 4 into y minus 1 y minus 1 equal to 0. Y is equal to 4, 1. y equal to 1. ஓகே, அப்ப y ஓட வேல்யூ என்ன? sin x தான். Sin x is equal to 4. இங்க sin x equal to 1. 1. நாம ட்ரிகோனோமெட்ரி சொல்லி கொடுக்கும்போது சொல்லிக்கிறேன். sin x ஓட ரேஞ்ச் மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? எனி ஐடியா? sin x ஓட 0 மினிமம் degree. இல்ல டிகிரி ஓகே, வேல்யூ எது வரைக்கும் போகும்? sin pi by ஓட pi. என்னமா என்ன சொல்ல? pi வரைக்கும் போகும் சார். அது வந்து x ஓட வேல்யூடா, நான் இந்த ஓவரால் வேல்யூ சொல்றேன். ஓகே, எனிவே நம்ம பார்க்கலாம். sin 90 டிகிரி வேல்யூ என்ன? sin அதாவது 90 டிகிரினா sin pi by 2. sin pi by 2 ஓட வேல்யூ என்ன? sin 3 pi by 2 ஓட வேல்யூ என்ன? எனி பாசிபிள்? sin pi by 2 ஓட வேல்யூ என்ன? சொல்றேங்க. sin 3 pi by 2 வாங்க சார். ஃபர்ஸ்ட் sin pi by 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டேன். sin pi by 2 ஓட வேல்யூ என்ன? 90 degree. 1. 1. sin 3 pi by 2 ஓட வேல்யூ என்ன? 1 plus pi by 2. நடந்தீங்களும் இல்லையா அது? ஞாபகம் 3 pi by 2. அப்ப sin 3 pi by 2 எப்படி எழுதுவேன்? pi plus pi by 2 எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? pi by 2. Yes sir. அப்ப இது எந்த குவாட்ரண்ட் என்னவா ஆகும்? Third quadrant சார். தேர்ட் குவாட்ரண்ட் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்? tan மட்டும் பாசிட்டிவ், மத்த எல்லாமே நெகட்டிவ். அப்ப இது மைனஸ் sin pi by 2 எழுதலாமா? sin pi by 2. Yes sir. அப்ப மைனஸ் 1 வரும். Equal to minus 1. Yes sir. சோ அப்ப பாத்தீங்கன்னா sin ஓட வேல்யூ இங்க 1 இருக்குது, இங்க மைனஸ் 1 இருக்குது. சரிங்களா? அப்ப இங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆனா -1 +1. கரெக்ட்டுங்களா? அதே இங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆனா -1 +1 ஆகும். சரிங்களா? இங்க இருந்து இங்க ஆனா 1 -1. அதே இங்க இருந்து இங்க ஆனா -1 +1. அப்ப இதுக்கு மேல போகாது வேல்யூ. அப்ப sin x ஓட வேல்யூ என்ன? 1 இல்லனா -1 போகலாம். 4ங்கற வரைக்கும் sin வேல்யூ போகாது. அப்ப this value is not possible. சரியாமா? Yes sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஏன் sin x = 4 எடுக்கல? this value not possible னால எடுக்கல. சரி கண்ணு. இப்ப sin x = 1 ன்னு வருது. sin x எங்கெல்லாம் பாசிட்டிவ்? sin வந்து எங்கெல்லாம் பாசிட்டிவ்? என்னமா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் செகண்ட் குவாட்ரண்ட்லயும் சார். செகண்ட் குவாட்ரண்ட். இதுல என்ன டவுட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். சரியாமா? எஸ் சார். சோ அப்படினா இது எப்படி எழுதலாம்?
மற்ற இடத்துல நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரனையும் செகண்ட் குவாட்ரனையும் பாசிட்டிவ். இது எப்படி எழுதலாம்? அதாவது ஒரு சர்க்கிளா இருந்தா ஜெனரல் சொல்யூஷன் போடணும். ஒரு சர்க்கிளா இருந்தா பரவாயில்ல, நம்ம முடிச்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இது செகண்ட் சர்க்கிள்ல வரும், அப்ப தேர்ட் சர்க்கிள்ல வரும், ஃபோர்த் சர்க்கிள்ல வரும். அப்படின்னா என்னது? இது பை, செகண்ட் இதுல வந்துன்னா 3π. கரெக்டுங்களா? பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் தானே இது? இங்க 2πd வரும். கரெக்டா? 2πd பாசிட்டிவ், 3πd பாசிட்டிவ், 4πd பாசிட்டிவ், 5πd பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்? எஸ் சார். n π ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? n π பிளஸ் π/2 போடலாமா? π/2 போட்டு என்ன ஆகும் பாருங்க. n வந்து 1 போடுங்க. n 1 போட்டா என்ன ஆகும்? π plus π/2. 5 plus π/2. அப்ப 5 plus π/2 ஆல்ரெடி போட்டீங்க, நெகட்டிவ் 1 போட்டீங்க. அப்ப வரக்கூடாது. அப்ப வரக்கூடாது. n = 1 போட்டா வரல. அப்ப அடிஷனா என்ன போடணும்னா -1/n போடணும். அடிஷனா என்ன போடணும்? -1/n போடணும். சரியாமா? ஏன் -1/n போடுறேன்னா, இப்ப n = 1 போட்டா என்ன ஆகும்? sin of n π/2 minus π/2 ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டா? சாரி, மாத்தி போட்டுறேன். sin n வேல்யூ 1 போட்டீங்க, π minus π/2 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? π minus π/2 என்ன ஆகும்? π minus π/2 எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட் வந்துருமா? எஸ் சார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ன்னு ஆயிடும். அப்ப இந்த -1/n போடலைன்னா உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துரும். சரிங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துரும். அதனால நாம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல வந்து -1/nங்கிறது இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு நான் வச்சுக்கிறேன். சரிங்களாமா? அப்ப x ஓட வேல்யூ என்ன? இதுதான் நம்மளுடைய x ஓட வேல்யூ. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப இங்க என்ன பண்ண போறீங்க? n belongs to integer ன்னு வெச்சுக்கோங்க. n belongs to natural number வெச்சுக்கிட்டாலும் ஓகே. சரியாமா? எஸ் சார். எஸ் சார். சரி, integer ன்னு வெச்சுக்கிட்டு மேக்ஸிமம் அது பண்ணிக்கலாம். இது சொல்யூஷன் என்ன? x = n π plus -1/n into π/2. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். சரியாமா? அதே மாதிரி இங்க ஒரு கண்டிஷன், this is not possible ன்னு எழுதிடும். this is not possible ன்னு எழுதிடும். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். புரிஞ்சுதாமா? டவுட் இருக்குதா? புரிஞ்சுதுங்க சார். கொஞ்சம் நோட் பண்ணி இந்த ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாமா? இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்க காட்டுங்க சார். ஓகே.